Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. Hi guys, நான் தான் உங்களோட பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா ஒன்லி ஐ ஆம் அன் எக்ஸ் கிரேட் சாமன் சாப்டர் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துங்க, நல்லாயிருக்கும். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ ஒரு டஞ்சனுக்குள்ளே போகலாமா நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும்ல, அதை கிளிக் பண்ணோன்னே நம்ம ஹீரோ அந்த டஞ்சனுக்குள்ளே டெலிபோர்ட் ஆகிட்டான். நம்ம ஹீரோ சுற்றி முற்றி பார்க்குறான். அப்போலாம் நான் டஞ்சனுக்குள்ளே தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அது போக இந்த என்விரான்மெண்ட் கொஞ்சம் க்ரீப்பியாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. பிளேயர் பார்க் ஜின்ஹூ, நீங்கள் வந்து பிகினிங் டஞ்சனுக்குள்ளே என்ட்ரு ஆயிருக்கீங்க அப்படின்னு வரும்போது அப்போ நான் இங்கே வந்துட்டேனா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் டஞ்சனுக்குள்ளே எப்படி சண்டை போடுவாங்கன்னு ஒரு டுட்டோரியல் நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதாவது ஒரு டஞ்சனுக்குள்ளே சண்டை பண்ணணும்னா அதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும். அந்த டீமில் உங்களோட சமனன்ஸை வச்சுக்கணும். மொத்தம் 5 சமனன் வச்சு ஒரு டஞ்சனை நம்ம ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கலி ஒரு பொக்கிமான் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த வின் ஃபேரி எக்ஸ் ரேங்க்கும் ஃபர்கொரிலா எஃப் ரேங்க்கையும் நீங்கள் வந்து அசைன் பண்ணிக்கிறீங்களா ஒரு டீமாக அப்படின்னு கேட்கும்போது நார்மலாக நம்ம ஒரு டஞ்சனுக்குள்ளே போகிறோம்னா அதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வேணும்னா அதுக்கு நம்மளுக்கு 5 டீமையும் ஃபுல்லாக கூட்டிகிட்டு போனோம். ஆனால் இந்த இடத்துல வெறும் 2 சமன் தான் கொண்டு வந்திருக்கேன். அது கொஞ்சம் கடுப்பான விஷயம் இருந்தாலும் ஒன்று வந்து இம்பாசிபிள் விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுன்னா எத்தனை இருந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியும். அது போக இதை நான் ஆல்ரெடி எக்கச்சக்க தடவை ட்ரை பண்ணிட்டேன். 1000 டைம்ஸ் இல்லை 10,000 டைம்ஸ் நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ ட்ரை பண்ணனால இது எல்லாமே என் மைண்டுக்குள்ளே ஒரு மெமரைஸ் ஆயிடுச்சு. அதனால் இதை நான் போகலான்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல எஸ் கொடுக்குறான், இந்த டீமை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கன்னு. அப்படி எஸ் கொடுக்கும்போது ஹீரோவோட சமனிங் ரெண்டுமே வந்து அப்படியே வந்து ஆட்டோ சமன் ஆயிடுது. உங்களோட 2 சமனம் ஆட்டோ சமன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சரி பார்ப்போம் இப்போது நான் கரெக்டாக ரிமெம்பர் பண்ணி வச்சா இந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் வரும், அது அந்த டுட்டோரியல் டஞ்சனில் தானே வரும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த சரி ஒரு கொடூரமான ஒரு சவுண்ட் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அது என்னன்னு பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஒரு பசியோட கிரே உல்ஃப் வந்து உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த உல்ஃபை டிஃபீட் பண்ணிங்கன்னா இந்த கேவை விட்டு எஸ்கேப் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த டஞ்சன் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த உல்ஃப் கத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. அந்த சைடு நம்ம ஹீரோ ஒரு கிரே உல்ஃபா எஃப் ரேங்க் தானா, கொஞ்சம் தொல்லை கொடுக்குறாதான் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை சுற்றி ஒரு ஷீல்டு வருது. இது வந்து பிளேயருக்கான ஒரு ஷீல்டு வந்து சுற்றி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிளேயர் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து இந்த இடத்துலையும் இம்ப்ளே ஆகுதா, அதாவது கேமில் இருக்கிற மாதிரி அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்னொன்று வருது, வார்னிங். இப்போ நீங்கள் சமன் வந்து ஒரு வேளை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தை அப்போ உங்களுக்கு ஷீல்டு கிடைக்காது. அந்த நேரம் அப்போ உங்களை அட்டாக் பண்ணாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இறந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலாக நம்ம ஹீரோ வந்து அவனோட சமனை வச்சு அட்டாக் பண்ண போகிறான்னா அந்த அட்டாக் பண்ணுற நேரம் அப்போ நம்ம ஹீரோட ஷீல்டு வந்து டிசேபிள் ஆயிரும். அப்படி டிசேபிள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மற்ற மான்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோ டேரெக்டாக அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோ செத்துட்டானா நம்ம ஹீரோ அவ்வளோதான், அந்த மொத்தமாக செத்துட்டான் தான் ஆகட்டும். ஸோ பேசிக்கலி நம்ம ஹீரோ வந்து ஒரு சமனிங் ஃபைட் பண்ணும்போது அந்த இடத்துல ஹீரோட சமன் வந்து அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம ஹீரோ எப்போ வந்து அட்டாக் சொல்கிறானோ அந்த நேரம் அப்போ நம்ம ஹீரோட ஷீல்டு மொத்தமாக வந்து டிசேபிள் ஆயிரும். ஒருவேளை அந்த சமனை அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோவை சேர்த்து அட்டாக் பண்ணாங்கன்னா நம்ம ஹீரோக்கு டேமேஜ் இருக்கும், நம்ம ஹீரோ சாவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே இது நம்ம ஹீரோ வந்து எந்த கமெண்ட் கொடுக்கலன்னா நம்ம ஹீரோட ஷீல்டு அப்படியே இருக்கும், ஆனால் பட் அந்த சமனை வந்து டேமேஜ் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதான் வந்து கான்செப்ட் சொல்கிறாங்க. நான் வந்துட்டா ஸோ இந்த இடத்துல தோத்தா மொத்தமாக கேம் முடிஞ்சிருச்சா அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் பிக்கராக அப்படியே கொடூரமாக கத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. சரி அப்போ நம்ம ஹீரோ வந்து நீ போ அதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது அந்த கொரியில வந்து வேகமாக போயிட்டுருக்கு. ஆனால் கொரியில போய் நின்று கத்திக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த உல்ஃபோட கொரியில ரொம்ப சின்னோண்டு இருக்குது. நம்ம ஹீரோ இது என்ன இவ்வளோ மெதுவாக போகுது, நான் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி ரம்பா உன்னோட எபிலிட்டி யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லும்போது ரம்பா அவளோட எபிலிட்டி யூஸ் பண்ணுறான். இதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வின் ப்ரெஷர் வச்சு அங்கே இருக்க அந்த கொரில்லாக்கு ஸ்பீட் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து நம்ம அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது அது எல்லாமே அந்த கொரில்லா கிட்ட வருது. அந்த கொரில்லா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கொரில்லாக்கு எக்கச்சக்கமான ஸ்பீடு வந்தோடனே அந்த கொரில்லா வேகமாக போயிட்டு இருக்கு. பின்னாடி பார்த்தா ரம்பா வந்து விசிறி விட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து நல்ல வேலை பண்ணியிருக்க ரம்பா, நான் உன் மேலே வந்து நம்பிக்கை வச்சது நீ வீண் போனல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கிரே உல்ஃப் வேகமாக அந்த மான்ஸ்டர் நோக்கி வருது. ஆனால் இது என்ன ரொம்ப பெருசாக இருக்குது, நான் கேமில் எதிர்பார்த்ததோட இது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு அந்த கொரில்லா வந்து அந்த உல்ஃப் அடிக்கிறக்கு வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம் நம்ம தோக்க மாட்டோம்ல, ஏன்னா அந்த கொரில்லா வந்து தோத்ததுக்கு கிடையாது, தோக்க மாட்டோம் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்து என்னோட டேட்டா வச்சு பார்த்தா அதில் 0 சான்ஸ் தான், ஆனால் ரியாலிட்டி பொறுத்தளவு எனக்கு தெரியலையே, ஒருவேளை தோத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் காம்பவுண்டில் பக்கத்தில் வந்துட்டாங்க. 2 பேரும் அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்துல சரியான அடி. அந்த இடத்துல வந்து அந்த உல்ஃப் வந்து அங்கே இருக்கிற அந்த கொரில்லாவை கட்டிச்சு கொதரும்போது அந்த உல்ஃப் வந்து அப்படியே கீழே விழுந்து கத்திக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாட்டிட்டேன், சீக்கிரம் நான் வந்து ஸ்பீடை வந்து
குறைச்சிட்டு இல்லை சரி டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து ரம்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கொரிலாவோட டியூரபிலிட்டி ஸ்ட்ராங் அப்படியே ஏறிக்கிட்டு இருக்கு. ஏறும்போது அந்த கொரிலா ஒரு அட்டாக் பண்ணும்போது அந்த உல்ஃப் அப்படியே பறக்குது. அப்படியே பறந்து போய் விழுகும்போது இந்தாங்க அடுத்து லாஸ்ட் ஹிட் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ரம்பா வந்து அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலமா இந்த மேஜிக் பவர் வந்து அங்கே இருக்க கொரிலாக்கு எக்கச்சக்கமான பவர் ஏற்றும் போது அடுத்து கடைசி அட்டாக் பண்ணும்போது அந்த உல்ஃப் கத்திக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த கொரிலா வந்து விடலை, முடிஞ்ச அளவு எவ்வளோ அடிக்க முடியுமோ அவ்வளோ அடிச்சுக்கிட்டே இருக்கு. அது கடைசியாக சாகர அடிக்கும் போது நம்ம ஹீரோ முடிஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியாக அந்த உல்ஃபு செத்துருச்சு. செத்தோன்னு அந்த சரி கொரிலா வந்து அப்படின்னு வந்து அடிச்சு ஜெயிச்சிட்டோன்னு கத்திக்கிட்டு இருக்கு. அந்த அப்ப நல்ல வேலை அப்படின்னு இருக்கும்போது அந்த சரி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அப்ப நம்ம ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் டஞ்சனை கிளியர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கான லோ கிரேட் ஸ்ட்ரென்த் ரூயின் வந்து 2 கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நல்ல வேலை உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் டைம் வாங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க கையில் எக்கச்சக்கமாக காசு இருக்கு, அதிகமாக இருக்கு, நான் இந்த தடவை வந்து 2 லட்சம் வான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க பேர் பார்க் அஜின். இவங்க யாருன்னா பார்க் ஜினோ, அதான் நம்ம ப்ரொட்டகனிஸ்டோட சின்ன தங்கச்சி. அப்போ அவங்களோட ஜாப் என்ன சொல்கிறாங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஜாப் வரும்போது இந்த உலகமே மாறிச்சு. அப்போ நான் வந்து ஒரு ரூயின் ஃபார்மர் மாறிட்டேன். ஸோ இந்த டவர் ஃபார்மிங் ஒன்று தெரியுமில்ல, நம்ம ஹீரோ வந்து அந்த ஒரு டவருக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் விற்பான்ல, அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி தான் வந்து ஹீரோட தங்கச்சிக்கு. ஸோ ஹீரோட தங்கச்சி வந்து இந்த ஃபார்முக்குள்ளே வந்து என்னெல்லாம் விளைக்கிறாங்களோ அதை வெளியே வந்து விற்றாங்கன்னா அவங்களுக்கு அதிகமான அமௌண்ட் கிடைக்கும். அதை பற்றி தான் ஹீரோட தங்கச்சி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக நம்ம ஹீரோட தங்கச்சிக்கு எப்போ கிடச்சிச்சுன்னா, எப்போ வந்து அவங்க அண்ணா வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவங்க கோமாக்கு போனாங்களோ அப்போ அந்த நேரம் அவங்க ஃபேமிலி மொத்தமாக வந்து ஒரு விளிம்பில் இருந்தாங்க. இதுக்கு மேலே சர்வே பண்ண முடியாத அளவு அந்த ப்ராவர்ட்டியில் இருந்தாங்க. அந்த டைம் அப்போ தான் அவங்க ஹீரோட தங்கச்சிக்கு இது கிடச்சிருக்கு. ஸோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் ஆஜின் என்ன சொல்கிறாங்க, நல்ல வேலை என் லங்க் இன்சினாக இருக்குது, நல்ல வேலை இந்த ஷேடோ எல்ஃபுக்கு தான் நான் ரொம்ப சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த சமனிங் பேர் என்னன்னா ஷேடோ எல்ஃப் சி ரேங்க்னு போட்டிருக்கு. அது அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நான் ரொம்ப லக்காக இருக்கேன், இது இருந்தனால தான் என்னால் ஃபார்மிங் வந்து நல்லா பண்ணி மணி எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அப்போது சொல்லுங்கண்ணா என்ன ஹாஸ்பிட்டல்லையா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். அது போக ஆச்சின் வந்து ரூயினில் வந்து பழைய பொருளை விற்றுக்கிட்டு இருக்கியாமே அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, பழைய பொருளா நான் அங்கே வந்து ஃபார்ம் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு ஃபார்மிங் பிளேயர் அப்படின்னு அவங்க தங்கச்சி கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன இப்படி கத்துறா, சரி நீ கத்தி என்னை வந்து நீ பயமுத்திட்ட, சரி நான் அந்த ஃபார்ம் ரூயின் நான் அந்த ரூயின் ஃபார்மிங்னே சொல்கிறேன் ஓகேவா, சரி ஏதோ ஒன்று இந்த ஃபியூஷன் சென்டர் எங்கேம்மா இருக்குது அப்போ நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அது போக இந்த விஷயம் இருக்குல்ல இதெல்லாம் அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க, நம்ம ஹீரோ அப்படியே சொல்லியிருப்பான், அதனால தான் திட்டு வாங்கியிருப்பான். அப்போ ஹீரோட தங்கச்சி வந்து ஃபியூஷன் சென்டரா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பிளேயர் ஜோன் ஒன்று இருக்குது. பிளேயர் ஜோன்னா என்னென்னா எங்கெல்லாம் டவர் வந்து இந்த உலகத்தில் வந்திருக்கோ அப்போ அங்கே இருக்க பிளேயர்ஸுக்குலாம் ஒரு இடம் தேவைப்பட்டிருக்கும். இந்த மாதிரி சமனிங் ரிலேட்டடாக ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. எப்படின்னா இப்போ ஒரு போக்கிமான் இருக்குன்னா போக்கிமான் சென்டர் அந்த மாதிரி இருக்குல்ல, அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி சமனிங்க்கு ஒரு சமனிங் சென்டர் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அந்த இடம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. எங்கெல்லாம் வந்து டஞ்சன் அந்த மாதிரி டவர்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து பிளேயர் ஜோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஹீரோக்கு தேவையான எல்லா சப்ளிமெண்ட்டும் அங்கே கிடைக்கும். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோட தங்கச்சியும் ஹீரோவும் ஒன்றா மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவர் உங்களுக்கு தெரியுமா எப்படி ஜெமில்சி டவரும் ஹாங்கு டவரும் வந்து இந்த டவர் ஆஃப் ட்ரைலுக்குள்ளே வந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த என்ன டவர் நம்ம ஹீரோக்கு தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. அது போக அந்த தங்கச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அவங்க தங்கச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கொரியாவில் மொத்தம் 2 டவர் ஆஃப் ட்ரையல் இருக்குது. 2 டவர் ஆஃப் ட்ரையல் இருக்கிறனால 2 அந்த மாதிரி அந்த பிளேயர் ஜோனும் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோட்ட. ஹீரோ அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். ஸோ இங்கே இருக்க ஃபெசிலிட்டிலாம் ரொம்ப கிளியராக இருக்குது, இந்த டவர் ஆஃப் ட்ரையலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அது இப்போ இங்கே இருக்க பில்டிங்கு நம்ம ஹீரோக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அதாவது யாருக்கும் இந்த டவரை பற்றி அவ்வளோவா தெரியல, நாலேஜ் இல்லைனாலும் இதுக்குள்ளே போனால் அவங்களுக்கு நல்ல ஒரு ஈஸியான எல்லாத்தையும் கையில் வாங்குற மாதிரி ஒரு இடமா இருக்குது, ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஹீரோட தங்கச்சி வந்து சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள் ஏதோ சமன் பண்ணீங்கன்னு சொன்னீங்களே எஃப்இன்னு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இஎஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஏன்னா இ ரேங்க் அதாவது அது கிடைக்கிறதே 5% தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க தங்கச்சி சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ வந்து அது வந்து கொஞ்சம் லக்கியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறேன். அது போக ஹீரோ என்ன நினைக்கிறாங்க, சாரி சிஸ்டர் நான் ஒரு சின்ன தப்பு போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோக்கு வந்து அந்த எஸ்கிரேடை பற்றி அவங்க யார்ட்டையுமே சொல்லலை. முக்கியமாக பிளட் ரிலேட்டட் கூட நம்ம ஹீரோ சொல்லலை. சரி
சரி ஏதோ ஒன்று உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா என்னை கூப்பிடுங்க. எனக்கு இங்கே இருக்க சிஸ்டத்தை பற்றி எல்லாம் நல்லா தெரியும். உங்களுக்கு ஏதாச்சும் வேணா சொல்லுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து சரி அப்போ நம்ம ஹீரோ வந்து சரி அப்போ நீ இவ்வளோ பண்ணுற அதுக்கு பதிலா நான் அப்புறமா கொஞ்சம் உனக்கு ஒரு பாக்கெட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட சிஸ்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னது நான் உனக்கு மேலே அதிகமாக காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அது போட்டி தங்கச்சியே இந்த வாழ்க்கை எப்படி வேணா போகலாம். அது போக யார் கண்டா உன்னோட அண்ணா வந்து ஒரு டாப் பிளேயரை கூட மாறலாம். அதாவது இந்த வேர்ல்டு டாப் பிளேயராக மாறலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமாம் ஆமாம் கரெக்டு தான். அது போக எல்லாரும் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க ராச்சல் அப்படி ஜெனோஸ் இவங்க 2 பேர் தான் இந்த உலகத்திலே டாப்பை வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போக அண்ணா நம்மளாம் ஒன்றும் அப்படி கிடையாது அதெல்லாம் சூசன் ஒன்றா வரது தான் அப்படின்னு வந்து ஹீரோ தங்கச்சி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ தங்கச்சிக்கு தெரியாது நம்ம ஹீரோ தான் இருக்கல டாப் பண்ண பிளேயர்னு. அப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படின்னு சிரிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு சரி அப்போ எனக்கு அந்த பிளேயர் ஜோனை பற்றி தெரிஞ்சுக்கணும் எனக்கு அந்த இடத்த காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒருத்தர் ஒரு பெரிய டவர் காமிக்கிறாங்க. அதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக வருது என்னால் எதுவும் பண்ண முடியல. ஸோ அதுக்கெல்லாம் மன்னிச்சுக்கோங்க.